ரிஷபராசியில் பிறந்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு. ரிஷபராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான், புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் நிறைய கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்தி அதிலிருந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள நிறைய நபர்கள் கூடையே இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. மற்றவங்களை நம்பி என்றைக்குமே நீங்கள் இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கொடுத்து கொடுத்து சிவகந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை உடனே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு. இவங்க செய்யக்கூடிய நல்லது எதையுமே யாருக்குமே வெறிய தெரியாமல் பார்த்துக்குவாங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். குறிப்பாக இறக்க குணம் படைத்தவர்களாக இருக்கிறீங்க. இறக்க குணம் தான் உங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுது. ரிஷபராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க. ஆனால் மற்றவங்க நீங்கள் ஏதோ நல்லா ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, லட்சாதிபதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சுற்றி இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ நான் கொடுத்ததில்லை அப்படின்னா பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க புலம்பல்கள் அதிகமாகவே இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையே தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க தான் ஏற்றுக்குவாங்க. இனிமேல் ரிஷபராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அழிவு காலம்தான். எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்குமே மனசார உதவி செய்கிறவங்க. பால் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மை மனம் படைத்தவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் அதிகமாகவே நடந்துகிட்ருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்போ கூட தனக்காக யாருமே உதவிக்கு வரலையே அப்படின்னு அதிகமாக மனதளவில் காயப்பட்ட நபர்லாம் ரிஷபராசிக்காரங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரையச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வருகிறார் சனி பகவான். இதன் மூலமாக ரிஷபராசிக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய நபர்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். ரொம்ப நாட்களாக திருமணமே ஆகாத ரிஷபராசி நேயர்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 30, 35, 38 வரைக்குமே இருக்கிறாங்க நிறைய பேர். விரைவில் உங்களுக்கு திருமண வரன் நன்றாக தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஆண்களோ பெண்களோ நிறைய குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது ஃபேமிலி ஏதாவது சொல்லுவாங்களா, யாராவது தப்பாக நினைப்பாங்களா, இந்த சமூகம் ஏற்றுக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல வரன் நிச்சயமாக அமையும். ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் 3 வருஷம் ஆகிருக்கும். குழந்தை பாக்கியம்ங்கிறது இருந்திருக்காது. காரணம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நீர்க்கட்டி, இந்த மாதிரி ஒரு சில குறைகள்னால குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கும். வரக்கூடிய நாட்களில் ஒரு 4-5 மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படக்குண்டான வாய்ப்பு ரிஷபராசினியர்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கிறது. ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க.
உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிகவும் அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு 2025 அமைஞ்சிருக்குது. எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பணத்தை வச்சு மறைச்சி வைக்கிற காலத்தில் நீங்கள் மட்டும்தான் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் நிம்மதியாகவே தூக்கம் வரும். நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்துட்டு ஆண்டவன் உங்களுக்கு நிறையா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைனா பணம் கையில் நிலையாக நிற்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆகிரும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றமும் நல்லது எல்லாமே நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன சாமி கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. மற்ற ராசிக்காரங்களை விட ரிஷப ராசிக்கு இந்த ராஜயோகம் 100% பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே உங்களை மனம் மாறி என்னை மன்னிச்சிடணும் உங்கள் முன்னாடி நிற்க போகிறாங்க. கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக ஏமாற்றிட்டு திருப்பி தராமல் இருந்தவங்க விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்கும். ரிஷபராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணம் ரொம்ப வயது அதிகமாக இருக்கிறதுனால பெண் பார்த்துட்டு இருப்பாங்க, திருமணமே அமையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு 2025 இது வரைக்குமே உங்கள் வீட்டில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நடக்க இல்லாமல் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே நடக்க இருக்குது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வேலை செய்கிறீங்களோ நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுடைய பேச்சில் இந்த ஆண்டு கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும். ரிஷபராசிக்காரங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோபப்படக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்க. எதாக இருந்தாலுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. அது இவங்களுக்கு அது கரெக்டாக இருந்தாலும் தோணும். ஆனால் எதிர்த்தால் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சங்கடத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை கொண்டு விட்டுருது. பேச்சில் இந்த ஆண்டு கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் நிறைய தோல்விங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எதற்காக இவ்வளவு கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால நிறைய சிக்கல்கள், குழப்பங்கள், பணப்பிரச்சனை போய் மாட்டிக்கிறதுனால அதிகமாக கடன் தேவையில் சிக்கிக்கிறாங்க. நீங்கள் போய் ரிஷபராசிக்காரங்களை கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 லட்சமாவது கம்பல்சரி எல்லாத்துக்குமே கடன்கிறது இருக்க தான் செய்யுது. காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேராசைப்படுறாங்க. அதிகமாக உழைக்கக்கூடிய ராசினாலும் பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசி தான். ஏதாவது ஒரு சூழ்நிலை கடன் பிரச்சனை போய் தள்ளி மாட்டிக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாக போகுது. பெரும்பாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் இந்த மாதிரி கடன் பிரச்சனை சிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரிஷபராசிக்காரங்க தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது. ரிஷபராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே திரும்ப பெற போகிறீங்க. அதற்கு ஏற்ற நேரம் வந்துருச்சு. இனிமேல் தொழிலாபம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 வருடமாக பார்க்கும்போது தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமே இருந்திருக்காது. நான் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு இந்த பிப்ரவரி முதலே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படியே படிப்படியாக உயரப்போகுது. நிறைய பேர் ஜனவரி வந்துருச்சு, 2025 ஜனவரியில் எந்த ஒரு முன்னேற்றமே காண, எனக்கு 2025 ரொம்பவே மோசமாக போயிருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. பிப்ரவரியிலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே ஸ்டார்ட் ஆகிறது அதே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் காதல் வாழ்க்கை ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. காதல் வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் காதலி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வெளிப்படும் போது நிச்சயமாக காதல் வாழ்க்கை 100% சக்ஸஸாக அதிக வாய்ப்பு இருக்குது.
வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ரொம்ப நாட்களாக உடலில் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது. என்ன நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆயிரும்.